மத்திய அரசின் மிரட்டல் காரணமாகவே தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் மு. வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை தங்கசாலையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் வேம்புலி வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை மாநில துணை செயலாளர் மு. வீரபாண்டியன் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், மானியங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வதாக உலக வங்கியுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் நாடு இந்தியா. எனவே மத்திய அரசு மாநிலங்களை மிரட்டியதன் காரணமாகவே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தனது எஜமானர்களான நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் குளிர்விக்கவே மத்திய பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வாரி வழங்கியிருப்பதாக அவர் புகார் கூறினார். பிரதமர் மோடி தனது பதவியை காப்பாற்றுவதற்காக தமிழகத்தை முற்றிலும் புறக்கணித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தரைவார்க்காது. அம்பானி சம்பாதிக்க பொதுத்துறையை தரைவார்க்காது. ஒன்றிய அரசு அம்பானி சம்பாதிக்க, அதானி சம்பாதிக்க பொதுத்துறையை தரைவார்க்காது. நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக முதல்வர் சொல்வது போல் இந்த சுமை ஒன்றிய அரசால் ஏற்படுவது. ஒன்றிய அரசு உலக வங்கியில் கொடுத்த வாக்குறுதியை இங்கே நிறைவேற்றுகிறது. உலக வங்கி இலவசங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்த போது அதிலே கையெழுத்திட்ட நாடு இந்தியா. எந்த இலவசங்களும் கூடாது, படிப்படியாக நாங்கள் இலவசங்களை ரத்து செய்கிறோம் என்று ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதமாக தமிழக அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை தந்து மின்கட்டணத்தை உயர்த்துங்கள், இல்லை என்றால் மானியம் ரத்தாகும் என்று ஒன்றிய அரசு மிரட்டுகிற காரணத்தினால் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் பாதிக்கிற பொழுது மக்களுக்கு அருகில் இன்று மின்கட்டணத்தை உயர்த்தாதே என்று மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவது கம்யூனிஸ்டுகளின் கொள்கை நிலை. அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு நாங்கள் குரல் எழுப்புகிறோம். முதல்வர் சிரமங்கள் இருந்தாலும் முதல்வர் மக்களை பாதிக்கிற இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. பேரிடர் காலத்தில் நாம் கேட்ட நிதி பல ஆயிரம் கோடி, அவர்கள் தந்ததோ 250 கோடி. ஆனால் ஒரே மாதத்தில் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் 10,000 கோடி, வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 10,000 கோடியை வாரி வழங்கியிருக்கிறது ஒன்றிய அரசு, பிரதமரும் நிதியமைச்சரும். இந்த அரசு பாதுகாக்க வேண்டும். இந்த அரசை பாதுகாக்கிற எஜமானர்கள் நிதிஷ்குமாரும் நாயுடுவையும் குளிர்விக்க வேண்டும் என்று அவர்களை மனதில் வைத்து போடப்பட்டிருக்கிற பட்ஜெட் இந்த பட்ஜெட். 5% கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை. 5% என்பது 5 லட்சம் கோடி. நாடு கடந்த நிறுவனங்கள் நாட்டை சூறையாடுகிறது. சூறையாடுகிற நிறுவனங்களுக்கு நிலத்தை அரசு வழங்குகிறது, வங்கியில் கடனாக நிதியை வழங்குகிறது, எல்லா கட்டுமானங்களையும் இலவசமாக வழங்கி 5% வரி குறைப்பு என்று மேலும் சலுகையை விட்டுகிறது. இது இந்தியாவை சூறையாடுவதற்கு வழிவகுக்கும். ஒன்றிய அரசு, நிதியமைச்சர் தமிழகத்தை புறக்கணித்ததை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டித்து நாளை கட்சியினுடைய மாநில செயலாளர் தலைமையில் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக முதல்வர் சொல்வது போல் தமிழகத்தை வஞ்சிப்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய கூட்டாட்சியை சிதைப்பது. இது ஓரவஞ்சனை, பட்டணந்தாய் மனப்போக்கு. இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடியை தரும் என்கிற எச்சரிக்கையுடன் முடிக்கிறோம். இங்கே இலவசங்களை ரத்து செய்யுங்கள் என்று சொல்கிற நிர்பந்தமும் இந்த மின்கட்ட உயர்வுக்கு ஒரு காரணம். எது எப்படி இருந்தாலும் தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் பிரச்சனை என்றால் நாம் யார் பக்கம்? தொழிலாளர் பக்கம். விவசாயிக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் பிரச்சனை என்றால் யார் பக்கம்?
விவசாயிகளின் பக்கம். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை என்றால் நாம் எந்த பக்கம்? பொதுமக்கள் பக்கம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை என்றால் நாம் எந்த பக்கம்? இந்தியா பக்கம். இது மிக தெளிவு. ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் பிரச்சனை என்றால் நாம் எந்த பக்கம்? தமிழ்நாட்டு முதல்வர் பக்கம். கொள்கை மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் எதன் பொருட்டும் மக்கள் பாதித்தால் மக்களுக்கு அருகிலிருந்து நாம் குரல் கொடுப்போம் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த போராட்டம் எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு போராட்டம் நாளை நமது மாநில செயலாளர் தலைமையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டார். 13,000 வரிகளை கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான பக்கத்தில் தமிழ்நாடு என்று ஒரு வார்த்தை இல்லை. வழக்கமாக திருக்குறளை சொல்வார்கள், அந்த திருக்குறளையும் சொல்லவில்லை. நாம் எத்தனை ஆயிரம் கேட்டோம், எவ்வளவு பேரிடர், எவ்வளவு விமானங்கள் அப்படி கிடப்பிருக்கிறது. நாம் கொடுத்த நிதியில் கேட்கிறோம், அதை தர மறுக்கிறார்கள். பிஜேபி தலைவரெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா ஒரு அறிக்கையை தாருங்கள். நாட்டின் நிதியமைச்சர்